இரவில் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்ற கணவனையும் அப்பாவோடு போய் வருகிறேன் என ஆசையோடு உடன் சென்ற மகனையும் விதிமீறலுக்கு பறிகொடுத்திருக்கிறார் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண். சட்டவிரோத மின்வேலி அவரது குடும்பத்தையே சிதைத்திருக்கிறது. திருப்பத்தூர் அடுத்த சின்னமூக்கனூர் கிராமத்தில் உள்ள இடுகாட்டில் சிங்காரம் மற்றும் அவரது மகனின் உடலை சூழ்ந்து கொண்டு உறவுகள் தங்கள் வேதனையை வெளிக்காட்டிய தருணம் தான் இது. சின்னமூக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிங்காரம் கட்டட தொழிலாளி. இவருக்கு 2 பிள்ளைகள். இந்நிலையில் பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கரிவரான் என்பவர் நிலத்திற்கு தண்ணீர் காட்ட சிங்காரத்தை அழைத்ததாக தெரிகிறது. இதை அடுத்து மனைவி தீபாவிடம் சொல்லிவிட்டு சிங்காரம் புறப்பட ஆசையுடன் உடன் சென்றுள்ளார் அவரது மூத்த மகன் லோகேஷ். பெருமாப்பட்டு பகுதியில் உள்ள ஏலகிரி மலை அடிவாரத்திற்கு 3 பேரும் சென்றபோதுதான் அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீதி என்பவர் நிலத்தில் போடப்பட்டிருந்த சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். அவன் எல்லாருமே கரண்ட் கம்பெனி போய்க்கானா அவர் கூட ரொம்ப நாளாக பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தில் அவர் கூப்பிட்டுருக்காரு. அதனால இவன் போனான். அதில் போய் தான் எங்கள் அண்ணன் கரண்ட் கம்பியெல்லாம் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. இந்த பக்கம் 2 பேரும் அந்த பக்கம் போய் தான் மாட்டி பாட்லி கடையில். கணவர் மற்றும் மகனின் வருகைக்காக காத்திருந்த தீபாவுக்கு காலையில்தான் வந்து சேர்ந்தது அந்த துயரச் செய்தி. நிகழ்விடத்திற்கு ஓடிச் சென்று பார்த்த அவர் நொறுங்கி போயிருக்கிறார். தண்ணி அடக்கிறன்னு தான் சார் போனாங்க. இல்லைன்னா எங்குமே எங்கள் வீட்டுக்கார் போகிறதில்ல சார். பல கறந்துட்டு வந்து சாப்பிட்டு படுக்கிறவர் சார். அவரு அப்பா கூட சேர்ந்து நான் அவனும் போனோம் சார். அங்கே போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். நான் வீட்டில் இருந்தேன். அப்புறமா காலையில் போலீஸ்கார் தான் சார் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு சார். அப்புறமா தான் நான் போலீஸ்கார்கிட்ட பேசினேன் சார். அப்புறமா தான் இறந்து கிடக்குறாங்கன்னாங்க. அப்புறமா தான் நான் போய் பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையனை இறந்துட்டு இருக்கிறான்னு. சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நீதி என்பவரை குறிசலாப்பட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆனால் கணவனையும் மகனையும் இழந்த தீபாவிற்கும் தந்தையையும் சகோதரனையும் இழந்த சிறுவனுக்கும் அவரது சட்டவிரோத செயல் ஒரு பெருந்துயரை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களது வாழ்வை நிரந்தரமாக மாற்றியிருக்கிறது. ஒருவரின் சட்டவிரோத செயலால் ஒரே இரவில் கண்கண்ட கணவனையும் கண்ணான மகனையும் இழந்து குருவிக்கூடாய் இருந்த குடும்பம் இன்று சிதைந்து நிர்கதியாய் நிற்கிறது. சட்டவிரோத செயலால் நிகழும் இறுதி துயரம் இதுவாக இருக்க வேண்டும். இதனை அரசு உறுதி செய்ய வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர்கள் சுரேஷ்குமார் மற்றும் குமரவேல்.